ஹே ஆல், என்னடா பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு எதுவும் நியூ இயரில் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்களே, என்னென்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க? கண்டிப்பாக அது பேக்கிங் கிளாஸ் இல்லைங்க. உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆனால் பேக்கிங் கிளாஸ் போனால் தான் கற்றுக்க முடியும்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை அவன் பீட்டர் மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போது உங்களுக்காக தான் பேக் மை டேலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் டிஐஒய் ப்ரௌனி பாக்ஸ். அது என்னடா டிஐஒய் ப்ரௌனி பாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? டூ இட் யோர் செல்ஃப் ப்ரௌனி பாக்ஸ். இந்த ஒரு ப்ரௌனி பாக்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். உங்களுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸோ மோல்டோ தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே ஃபஜ்ஜியான ப்ரௌனிஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். இதில் ப்ரௌனி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் நாங்களே கொடுத்துருப்போம். இந்த பாக்ஸில் 250 கிராம் ப்ரௌனிஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளார் அண்ட் கொக்கோ பவுடர் மிக்ஸ் கொடுத்துருப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி கொடுத்துருப்போம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எக்கோட மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கரைஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ண சாக்லேட்டும் நம்ம பட்டரும் மெல்ட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான பட்டரை கரெக்டான குவான்டிட்டியில் நாங்களே கட் பண்ணி கொடுத்துருப்போம் செப்பரேட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்டை பெரிய சங்க்ஸாக கட் பண்ணியிருக்கும். இது எதுக்குன்னா பட்டரோட போட்டு மெல்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே டார்க் காம்பவுண்டை குட்டி குட்டி க்யூப்ஸாக கொடுத்துருப்போம். இது ப்ரௌனிஸோட சென்டரில் ஃபில்லிங்ஸ் வைக்கிறக்காக. அப்போ தான் நீங்கள் கட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி நல்லா கூயியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு ஃபாயில் கப் இருக்கும். இது இருந்தாலே போதும், உங்களுக்கு அடிஷ்னலாக மோல்டு எதுவும் தேவைப்படாது.